அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணங்கி பயிற்சியை கொடுக்க தயாராகிட்ட நிலையில் இப்போ ஓம் சக்தி பரசக்தி பராசக்தி ஓம் சக்தி என்ற வார்த்தையை நம்ம சொல்ல மூச்சு பயிற்சிங்க. அது நல்லா பிரித்திங் ஆகுங்க, எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு மருத்துவ குறிப்பை இந்த இடத்துல கொடுக்க இருக்கிறேன். அரசியலையெல்லாம் பார்த்துருக்கேன், அதில் எனக்கு வயிறு கடுப்பாக இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுபவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த அரசை கொழுந்த அரைச்சி மோர்னு கலந்து குடிச்சுன்னு வச்சுங்க, நிவர்த்தி ஆகிடுங்க. ஆனால் அளவோடு குடிக்கணும், அதான் மிக மிக முக்கியம். நல்லா இலவசமாக கிடைக்குதுன்னு அதிகமாக குடிச்சிடக்கூடாது. நன்றி கூறி பயிற்சியை தொடர போகிறேன். இப்போ தொடர போகிற ஆசனம் என்ன? கோமுக ஆசனம். கோமுகம்னா என்னங்க? பசுங்க. பசு இல்லாமல் யாரும் வச்சுங்க இப்போ பால் இல்லாமல் டீ காஃபி சாப்பிட்றதில்ல. அந்த பசுவை நம்ம வணங்க வேண்டும், பசுவை போல் மாற வேண்டும். அது இந்த ஆசனத்தில் எப்படிங்க இருக்குது? நண்பர் செய்ய போகிறான் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல காலை நீட்டு மாமா, ரெண்டு காலை நீட்டு. முதல்ல என்ன செய்வீங்க? வலது காலை தூக்கி லேசாக அசால்ட்டான மலை இடையத்தொடையில் தரையில் போட முயற்சி பண்ணுங்க. போட்டுட்டீங்க, அப்படி இந்த காலை லேசாக மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எவ்வளோ அளவுக்கு வருதுன்னு போதும். இது சரியான முறை. எப்படி உடனே செய்ய முடியாது, தொடர்ந்து செயல்படுறதால வரும். ஏன்னா ரெண்டு முட்டு ஒன்றா இடையிலும் பரவாயில்ல. இது வரைக்கும் கீழே வைக்க முடியுமா? முடியாது. பார்த்துக்கப்ப உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. அவங்கள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்களாம் என்ன, உங்கள் உடனே இயக்கம் கூட இந்த ஆசனத்தை. இது பெரிய விஷயம் அல்ல. ஒன்று இல்லைன்னா ஒன்று வரும். நம்ம நீங்கள் செய்ப்பா ஆரோ செய். கீழே காலை கீழே படுக்கிற எந்த காலை போட்டுறீங்களோ அந்த கைக்கு பின்னாடி மேலால் போகும், மேலால் போகும். மேலால் போய் பார்வை நேரம் இருக்கும். பார்வை நேரம் இருந்து அதை பிடிச்சி மேலே அண்ணந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. பிடிக்காத போனாலும் பரவாயில்ல, அண்ணந்து பாருங்க. பிடிக்காத போனால் மேலே ஒரு துண்டை வச்சு கர்ச்சீப் வச்சு பிடிச்சிக்கலாம். பிடிச்சிங்கன்னா வரும். ஆனால் இதெல்லாம் கடுமையான ஆசனங்க. இதை செஞ்சீங்கன்னு வச்சுங்க, நம்ம வைத்தியம் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதான் உண்மைங்க. இப்போ இந்த ஆசனத்தை நான் உங்கள்கிட்ட செஞ்சு நிறைவுபடுத்துகிறேன். இங்கே பாருங்கள் அனைவரும். ஒரு எப்போதுமே வெறுந்தரில் உட்காரக்கூடாது, துண்டு போட்டு தான் உட்காரணும். போட்டு மூச்சை கவனிக்கணும். காலை நீட்டணும். காலை நீட்டி அசால்ட்டான மலை தூக்கி போடணும். இது கால் பாவங்க தரையில் படுத்துங்க. அடுத்து இந்த காலை அசால்ட்டாக இருக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா இணைக்கணுங்க. அப்படியே ஆமாம், இணைக்கணும். வயசு 65 எனக்கு தெரியும், நண்பர் எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த காலை எங்கே இருக்குது? இந்த கையை இப்படி வைக்கணும். ஏன்னா நண்பர் வீடு கூட காட்டுக்கணும்ப்பா. இப்போ இந்த கையை மெதுவாக கொண்டு வந்து செயின் போக்குற மாதிரி போக்குதுங்க. செயின் போட ஆசைப்படுறாங்க, கையை செயின் ஆக்கணுங்க. அப்படி ஆக்கி மூச்சு மேலே அண்ணாந்து பார்க்க, மூச்சு 10 மூச்சு மூச்சை கவனிக்கணும். அப்புறம் அண்ணாந்து மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வந்து வயிறை லேசாக இழுத்து, இன்னும் சொல்லப்போனால் சுருக்கமான வச்சு